Hello students, welcome to Quick Maths. இன்னைக்கு இந்த வீடியோல properties of logarithm பார்த்துட்டு இருக்கிறோம். அதுல property 7 பார்க்கலாம். Okay, so property 7 நான் இங்க எழுதி இருக்கிறேன். log of m power n base a power p equal to n by p log m base a னு வரும். Okay, இதுதான் வந்து property 7. இதுல நீங்க நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. அதாவது லாக்னு ஒரு வேர்ட் இருக்கு, லாக் ஆஃப் m பவர் n. ஸோ இங்க வந்து ஒரு பேஸும் பவரும் இருக்கு. அதே மாதிரி இந்த பேஸ் வேல்யூ இருக்கு இல்லையா, லாகுக்கு அந்த ஜி பக்கத்தில் எழுதுறோம் இல்லையா பேஸ், அதுலயுமே ஒரு பேஸும் ஒரு பவரும் வருது. நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. லாக் ஆஃப் m பவர் n பேஸ் a பவர் p. ஸோ ரெண்டு நம்பர்லையுமே, அதாவது ஆர்குமெண்ட்லையும் பவர் இருக்கு, பேஸ்லையும் பவர் இருக்கு. இந்த மாதிரி வந்தா நம்ம வந்து ப்ராப்பர்ட்டி 7, இந்த மாதிரி வர்ற ப்ராப்ளம்ஸுக்கு நம்ம ப்ராப்பர்ட்டி 7 யூஸ் பண்ணலாம். அதாவது லாக் ஃபார்மேட்ல இந்த ஆர்குமெண்ட்லையும் பவர் வேல்யூ வருது, தென் பேஸ்லையும் பவர் இருக்கு. ஸோ ரெண்டுமே பவர் வேல்யூஸோட வரும்போதுல நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணணும். இதுல ஒரு சின்ன ட்ரிக் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு, இதனுடைய ரைட் ஹேண்ட் சைட்ல என்ன வருது பாருங்க. இந்த ப்ராப்பர்ட்டியில n by p. இப்போ அதாவது ஆர்குமெண்ட்டுடைய பவர் வந்து ஆர்குமெண்ட்னா என்னது, இந்த நம்பரை தான் நம்ம ஆர்குமெண்ட்னு சொல்லுவோம். ஸோ ஆர்குமெண்ட்ல என்ன பவர் வருதோ அதுதான் இங்க நியூமரேட்டர்ல வருது. பேஸ்ல என்ன பவர் வேல்யூ வருதோ அதுதான் இங்க டினாமினேட்டர்ல வருது. ஓகே, ஸோ n டிவைடட் பை p. ஆர்குமெண்ட்டுடைய பவர் நியூமரேட்டராகவும் பேஸ்ல வர்ற பவர் வந்து டினாமினேட்டராகவும் வருது. அடுத்தது லாக் m பேஸ் ஏன்னு எழுதிடணும். ஓகே, ஸோ இதுதான் ப்ராப்பர்ட்டி 7. இந்த ப்ராப்பர்ட்டி 7 உடைய ப்ரூஃப் பார்க்கலாம். ஓகே, இங்க ப்ரூஃப் எழுதி இருக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ப்ரூஃப் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிடுவோம், ஆர் ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிட்டு சம் அசம்ஷன், தென் ஃபார்மேட் சேஞ்ச் எல்லாம் முடிச்சு அதனுடைய ஃபைனல் ஆன்சர் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடா இருக்கும். ஆர் ரைட் ஹேண்ட் சைடு எடுத்து நம்ம அசம்ஷன் ஆர் ஃபார்மேட் சேஞ்ச் பண்ணா அதனுடைய ஆன்சர் லெஃப்ட் ஹேண்ட் சைடா வரும். இதுதான் ப்ரூஃப் பண்ற, எப்பவுமே ஒரு ஈக்குவேஷனை ப்ரூவ் பண்ற மெத்தட். ஓகே, இப்போ பாருங்க, இதுல என்ன செய்யறோம் அப்படின்னா, இந்த ப்ராப்பர்ட்டியுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிற வேல்யூவை எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணிக்கிறேன். ஓகே, ப்ராப்பர்ட்டியில லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறது லாக் ஆஃப் m பவர் n பேஸ் a பவர் p. இதை வந்து எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணிட்டு இதை வந்து ஈக்குவேஷன் 1ன்னு நோட் பண்ணிக்கிறேன். ஓகே, தென் இந்த ஈக்குவேஷன் 1 வந்து எதுல ஃபார்மேட்ல இருக்கு, லாக் ஃபார்மேட்ல இருக்கு. அதை வந்து எக்ஸ்போனன்ட் ஃபார்மேட்டுக்கு சேஞ்ச் பண்றேன். ஈக்குவேஷன் 1 உடைய எக்ஸ்போனன்ட் ஃபார்மேட் வந்து a பவர் p the whole power x equal to m பவர் n. அதாவது லாக் ஃபார்மேட்ல இருக்கு இந்த ஈக்குவேஷன். இதை எக்ஸ்போனன்ட்டுக்கு மாத்துறேன். மாறும் போதுல என்ன செய்ய, எப்படி வரும், இங்க லாக் ஃபார்மேட்ல இருக்கிற பேஸ் தான் எக்ஸ்போனன்ட் ஃபார்மேட்லயும் பேஸா வரும். ஸோ a பவர் pங்கிறது லாக் ஃபார்மேட்ல பேஸ், ஸோ எக்ஸ்போனன்ட் ஃபார்மேட்லயும் பேஸ், அதுதான். தென் இந்த ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற இந்த வேல்யூ வந்து பவரா மாறிடும். ஸோ a பவர் p the whole power x ஈக்குவல் டு இந்த லாகுக்கு பக்கத்துல என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் m பவர் n ரைட் ஹேண்ட் சைடு வரும் எக்ஸ்போனன்ட் ஃபார்மேட்ல. ஸோ இதனுடைய நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க, a பவர் px ஈக்குவல் டு m பவர் n. ஸோ இந்த ஃபார்மேட் வந்து லாக்ல இருந்து எக்ஸ்போனன்ட்டுக்கு மாத்திட்டேன். தென் அடுத்த ஸ்டெப்ல இந்த a பவர் p the whole power x இருக்கு. எக்ஸ்போனன்ட் ஃபார்முலா படி, அதாவது a பவர் m the whole power n அப்படின்னா என்னது, எக்ஸ்போனன்ட் ஃபார்முலா a பவர் mn. அதே மாதிரி a பவர் px, இந்த pயவும் xஐயும் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டா a பவர் px ஈக்குவல் டு m டு த பவர் n வந்துடும். ஓகே, தென் நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்றேன், இந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, a பவர் px ஈக்குவல் டு m டு த பவர் n. இதை வந்து இந்த ஈக்குவேஷனை 1/nth பவருக்கு ரெண்டு பக்கமும் ரைஸ் பண்றேன்.
ஓகே, நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. raising 1/nth பவர் ஆன் போத் சைட்ஸ். ஓகே, ஸோ ரெண்டு பக்கமும் 1/nth பவருக்கு இந்த ஈக்குவேஷனை நான் ரைஸ் பண்ணுறேன். ஓகே ஓகே, ஸோ இந்த ஈக்குவேஷனை a to the power px equal to m to the power n, இதை வந்து போத் சைட்ஸ் 1/nth பவர் ரைஸ் பண்ணினா என்ன ஆகும்? a power px the whole power 1/n. ஓகே, 1/nth பவருக்கு நான் ரைஸ் தான் பண்ணுறேன். ஸோ a power px the whole power 1/n equal to m to the power n the whole power 1/n வந்துடும். இப்போ எக்ஸ்பொனன்ஷியேஷன்ல நமக்கு ரூல் தெரியும். a power px the whole power 1/n அப்படின்னா இந்த பவர்ஸ் ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் இல்லையா? ஸோ a to the power px by n வந்துடும் ஈக்குவல் டு இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடில் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா m to the power n/n வரும். ஸோ n கேன்சல் ஆயிரும். இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்க. ஓகே, இப்போ a to the power px divided by n வந்துடும். ஓகே, இப்போ ரைட் ஹேண்ட் சைடு வந்து m to the power n the whole power 1/n. அப்போ இந்த ரெண்டு பவரையும் மல்டிப்ளை பண்ணும்போதுல உங்களுக்கு இந்த n கேன்சல் ஆயிரும். ஸோ m to the power 1 தான் வரும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு a to the power px divided by n வந்துடும். தென் இது வந்து ஒரு எக்ஸ்பொனென்ஷியல் ஃபார்மேட். ஓகே, ஸோ இதை வந்து நான் லாக் ஃபார்மேட்டுக்கு சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இங்கே இருக்கிற பேஸ் தான் இங்கேயும் வரும் தெரியும் நமக்கு. ஸோ லாக் பேஸில் வந்து ஏன்னு வந்துடும். இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது லாக் ஃபார்மேட்டில் லாக் பக்கத்தில் வரும். ஸோ லாக் m ஈக்குவல் டு எக்ஸ்பொனன்ஷியேஷனில் இருக்கிற பவர் வந்து லாகரிதமிக்கில் வந்து ஃபார்மேட்டில் ரைட் ஹேண்ட் சைடு வரும். ஸோ இந்த ஈக்குவேஷன் எக்ஸ்பொனன்ஷியேஷன்ல இருக்கு. இதுல இருந்து நான் இதை வந்து லாக் ஃபார்மேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம இப்படியும் எழுதிக்கலாம் இல்லையா? லெஃப்ட் ஹேண்ட் சைடையும் ரைட் ஹேண்ட் சைடையும் மாற்றி எழுதியிருக்கேன், அவ்வளோதான். ஸோ லாக் m பேஸ் a ஈக்குவல் டு px டிவைடட் பை n, இது வந்து px டிவைடட் பை n ஈக்குவல் டு லாக் m பேஸ் a. இதுவும் ஒன்று தான். ஓகே, நான் எதுக்காக இதை இப்படி எழுதுறேன் அப்படின்னா, இப்போ இதுல இருந்து x வேல்யூ நமக்கு வேணும். ஏன் அப்படின்னா x வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல வந்து xக்கு என்ன வேல்யூ அசம்ஷன்ல இருக்கோ அந்த வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுல இருந்து நான் x வேல்யூ என்ன வருதுன்னு பார்க்குறேன். ஸோ x ஈக்குவல் டு ஃப்ரம் திஸ் ஈக்குவேஷன் x ஈக்குவல் டு n/p log m பேஸ் ஏன்னு வந்துடும். இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல நம்ம என்ன அசம்ஷன் வச்சிருந்தோம்? x ஈக்குவல் டு லாக் m பவர் n பேஸ் a பவர் p. அதைத்தான் நம்ம அசம்ஷன்ல எடுத்திருந்தோம் இல்லையா? ஸோ எக்ஸுக்கு பதிலாக நான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். இங்க ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 சப்ஸ்டியூட் த வேல்யூ ஆஃப் x. ஹியர் வி கேன் கெட் log of m power n, x க்கு பதிலா log of m power n base a to the power p equal to right hand side அப்படியே தான் இருக்கு n power p log m base a. ஓகே, ஸோ இப்போ நம்ம எல்லாம் ப்ரூவ் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் இந்த ஈக்குவேஷனை பாருங்க, நமக்கு ப்ராப்பர்ட்டி கிடைச்சிருச்சு. ஓகே, நம்ம ப்ராப்பர்ட்டியில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எக்ஸ்ன்னு அஸ்யூம் பண்ணிக்கிட்டோம். தென் அதை ஃபார்மேட் சேஞ்ச் எல்லாம் பண்ணணும். தென் 1/nth பவருக்கு ரைஸ் பண்ணணும். ஃபைனல் ஆன்சர் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடுன்னு வந்துருச்சு இல்லையா? ஃபைனல் ஆன்சர் இதுதான் நம்ம எடுத்துக்கிட்ட லெஃப்ட் ஹேண்ட் சைடு. லெஃப்ட் ஹேண்ட் சைடை எடுத்துக்கிட்டு இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடுடைய ஆன்சர் n/p log m பேஸ் a. இதுதான் நம்ம ப்ராப்பர்ட்டியுடைய ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ LHS ஈக்குவல் டு RHS நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி 7 ப்ரூவ் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிட்டு ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். இங்கே நான் எழுதியிருக்கிறேன் ப்ராப்ளம். லாக் 10,000 பேஸ் 0.01. ஓகே, லாக் 10,000 பேஸ் 0.01 இதனுடைய வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போ இந்த லாக் 10,000 பேஸ் 0.01
நான் இந்த மாதிரி எழுதிக்கிறேன். ஓகே, 0.01 1/100ன்னு எழுதிக்கிறலாம். ஓகே, log 10,000 இந்த பேஸில் இருக்கிற வேல்யூ 0.01 1/100ன்னு எழுதிக்கிறேன். ஓகே, தென் நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க, இந்த 1/100 1/10 ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன். ஓகே, ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு log 10,000 பேஸ் 1/10 ஸ்கொயர். 100க்கு பதிலாக 10 ஸ்கொயர்னு எழுதுறேன். தென் நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க, இந்த 1/10 ஸ்கொயரை 10 பவர் -2ன்னு எழுதிக்கிறலாம். ஓகே, ஸோ log 10,000 பேஸ் 10 பவர் -2. இப்போ அகைன் இன்னொரு ஸ்டெப் பாருங்க, இந்த 10,000 10 பவர் 4ன்னு எழுதிக்கிறலாம். ஓகே, ஸோ log 10 பவர் 4 பேஸ் 10 பவர் -2. இப்போ நமக்கு ப்ராப்பர்ட்டி 7 உடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்துருச்சு. அதாவது ஆர்குமெண்ட்லேயும் ஒரு பவர் இருக்கணும், பேஸ்லேயும் ஒரு பவர் இருக்கணும். அது மைனஸில் இருக்கா, அதெல்லாம் எதுவும் கிடையாது, எந்த ரூலும் கிடையாது. ஆர்குமெண்ட்லேயும், ஆர்குமெண்ட்டுங்கிறது இந்த லாகுக்கு பக்கத்தில் வர்ற நம்பர், இந்த பேஸில் வர்ற நம்பர்லையும் பவர் இருக்கணும், ஆர்குமெண்ட்டில் வர்ற நம்பர்லையும் பவர் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம ப்ராப்பர்ட்டி 7 யூஸ் பண்ணிக்கலாம். ப்ராப்பர்ட்டி 7 உடைய ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது? ப்ராப்பர்ட்டி 7 என்னது? log ஆஃப் m பவர் n பேஸ் a பவர் p ஈக்குவல் டு n/p log m பேஸ் a. ஓகே, ஸோ இங்கே n வேல்யூங்கிறது 4, p வேல்யூ -2. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். 4/-2 ஆஃப் log ஆஃப் m பேஸ் a. ஓகே, log ஆஃப் m, m வேல்யூ என்னது இங்கே? log ஆஃப் 10. ஓகே, mங்கிறது என்னது? ஆர்குமெண்ட்டில் வர்ற நம்பருடைய அந்த ஆர்குமெண்ட்டில் வர நம்பர். ஓகே, ஸோ எம்ங்கிறது அந்த ஆர்குமெண்ட்டில் இருக்கிற நம்பர். ஸோ ஆர்குமெண்ட்டில் இங்கே என்ன இருக்குது? 10 பவர் 4 இருக்குது. ஸோ ப்ராப்பர்ட்டியில் வந்து m பவர் nன்னு வரும். ஸோ m வேல்யூ 10. ஸோ log mங்கிறது log 10. பேஸில் என்ன வரணும்? ஏன்னு இருக்கணும். ஏன்னா என்னது? லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நமக்கு பேஸில் ஏ வருது இல்லையா, அந்த வேல்யூ தான். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பேஸில் என்ன இருந்தது? ஏ பவர் பி. இங்கே வந்து 10 பவர் -2. ஸோ ஏ வேல்யூவும் 10 தான், எம் வேல்யூவும் 10 தான். ஸோ இங்கே வந்து சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறேன். log ஆஃப் m பேஸ் ஏங்கிறது log ஆஃப் 10 பேஸ் 10ன்னு வந்துடும். ஓகே, இங்கே இன்னொரு ரூல் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். ஆர்குமெண்ட்டும் பேஸும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ இதனுடைய வேல்யூ 1. தேர்ஃபோர் 4/-2 இன்ட்டு 1ன்னு வந்துடும். ஸோ இங்கே 4/-2ங்கிறது இதை கேன்சல் பண்ணிங்கன்னா -2 வரும். ஸோ ஃபைனல் ஆன்சர் இங்கே -2 தான் ஆன்சர். ஸோ நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி 7 யூஸ் பண்ணிவிட்டு இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணணும்னு பார்த்துட்டோம். ஓகே, என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.